அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னிலைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றியும், மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்ட பல்வேறு புதிய செய்திகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன புதிய உத்தரவு மீண்டும் கொடுக்க போறாங்க என்பது பற்றி உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா மத்திய அரசின் சார்பாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இனிவரும் காலங்கள்ல கட்டாயமாக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் தற்போது விலக்கு அளிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது இனிவரும் காலங்கள்ல குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் மினிமம் பேலன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதாவது ஏற்கனவே வங்கிகளுக்கு ஏற்றவாறு மினிமம் பேலன்ஸ் கட்டாயமாக இருக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அந்த மினிமம் பேலன்ஸை விட குறைவான தொகை இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அபராத தொகை பிளஸ் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது என்ன புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தொகை இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் அவங்களோட மொபைலுக்கு அனுப்பிச்சு அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணாம ஒரு மாதத்திற்கு பிறகுதான் மீண்டும் அவர்களுக்கு அபராத தொகை வசூலிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல 500 ரூபாய்க்கு கீழ் இருந்தால் அந்த 500 ரூபாய்க்கு கீழ் இருக்கக்கூடிய தொகைகளுக்கு உங்களுக்கு அபராத தொகையாக வசூலிக்கப்பட உள்ளாக தற்போது வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவாங்க. அந்த மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணல, இல்ல அவங்களோட அக்கௌண்ட்ல குறிப்பிட்ட தொகை அவங்க செலுத்தல அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்திற்கு பிறகுதான் அவங்களோட வங்கியிலிருந்து மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்பட வேண்டும். தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வங்கிகளுக்கு இனிவரும் காலங்கள்ல தற்போது அபராத தொகை மினிமம் பேலன்ஸ் விலக்கு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா இல்ல மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிவரும் காலங்கள்ல அவங்களோட அக்கௌண்ட்ல காசு இல்லைனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு அபராத தொகை இனிவரும் காலங்களில் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது. ஆனா மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், குறிப்பாக எஸ்பி வாடிக்கையாளர்களாக இருந்தால் 500 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கப்பட வேண்டும். அப்படி குறைந்தால் அவர்களுக்கு நாட்களுக்கு ஏற்றவாறு அபராத தொகை வசூல் செய்யப்படும். குறிப்பாக பிளஸ் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் வங்கிகளுக்கு ஏற்றவாறு கூடுதலான தொகை அவர்கள் மீண்டும் அனுப்பப்பட்டால் அதற்கேற்றவாறு ஜிஎஸ்டி பணம் வசூல் செய்யப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதன் காரணமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது குறிப்பாக வாகன ஓட்டிகள் அதிகபட்சமான தொகை எடுத்து செல்லக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமான தொகை எடுத்து சென்றால் அதற்கான உரிய ஆவணங்கள் காண்பித்து இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பயணம் செய்து கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் கட்டாயம் அதற்கான உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நகைகள், குறிப்பாக தங்க நகைகள், வெள்ளி ஆபரணங்கள், பரிசு பொருட்கள் அனைத்திற்குமே இனிவரும் காலங்கள்ல அடுத்த ஒரு மாதத்திற்கு கட்டாயம் அதற்கான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதற்கான ஆவணங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு அந்த பொருள் திரும்ப கொடுக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தற்போது பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வரவுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 50,000க்கு மேல் பணம் எடுத்தாலோ டெபாசிட் செய்தாலோ அவர்களுக்கு பேன் கார்டு கட்டாயமாக்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு ஆண்டுக்கு பணத்தை வரவு வைப்பது அல்லது எடுப்பது உள்ளிட்ட காரணங்களுக்கு குறிப்பாக 10 லட்சத்தை தாண்டினால் அவர்களுக்கு கட்டாயம் பேன் கார்டு தேவை என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் பாலிசி, ஆயுள் காலம் காப்பீடு
அதற்கும் ரூபாய் 50,000 தாண்டினால் அவர்களுக்கு பேன் கார்டு தேவைப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அதற்கான தொகையும் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், கார் மற்றும் பஸ், லாரி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் வாங்கினால் அதற்கு குறிப்பாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 5 லட்சத்தை தாண்டினால் அதற்கு பிறகு அவர்கள் கண்டிப்பாக பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கு பிறகு அவர்கள் கட்டாயம் பேன் கார்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். சொத்துக்களை வாங்கினாலோ அல்லது விட்டாலோ 10 லட்சத்திற்கு மேல் தாண்டியால் அவர்களுக்கு பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 20 லட்சத்தை தாண்டினால் அவர்கள் கட்டாயம் பேன் கார்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அசையும் அசையா சொத்து பரிவர்த்தனைகள் மதிப்பு 10 லட்சத்தை தாண்டினால் ஏற்கனவே கார்டு விதிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது 20 லட்சத்தை தாண்டினால் பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஹோட்டல்கள்ல பண பரிவர்த்தனை செய்யப்பட போது 50,000 மேல் பணம் அனுப்பினால் அவர்களுக்கு கட்டாயம் பேன் கார்டு அவசியமாக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா தற்போது 1 லட்சத்தை தாண்டினால் பேன் கார்டு கட்டாயம் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என தற்போது பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வருமான வரித்துறை முக்கிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மத்திய அரசு ஒரு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது இனிவரும் காலங்கள்ல கட்டாயம் கேஸ் சிலிண்டர், அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களும் இகேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அவர்கள் ஆதார் அட்டையை கட்டாயம் காண்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அவரோட ஆதார் அட்டையை கேஸ் புக்கோட நீங்க பதிவு செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். இனிவரும் காலங்கள்ல கேஸ் சிலிண்டர் விநியோகம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் வகையில் தற்போது இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆதார் அட்டையும் கட்டாயம் கேஸ் புக்கோட இணைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் வரக்கூடிய மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள் இகேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் கட்டாயம் ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக வெளுத்து வாங்க போகும் கனமழை. தமிழகத்தில் மார்ச் மாதம் 19ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் இனிவரும் காலங்கள்ல அடுத்த 4 நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்ந்த தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நேற்று ஈரோடு, திருப்பூர், திருநெல்வேலி, கோவை, மதுரை, தேனி மற்றும் நீலகிரி, சேலம், தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. இன்றைய நாட்களும் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழையை தொடரும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு இடங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, மதுரை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.